அடுத்து நாம் கேள்விக்கு வருகிறோம். கேள்வி என்பது வேறு, வினா என்பது வேறு. நாம் நடைமுறையில் பலரும் பிழையாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நான் அவர் சொன்னார் என்று கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அவர் இரவோ சொல்லியிருக்கிறார், அதை சொல்வதை நான் என் காதுகளால் வாங்கி இருக்கிறேன் என்று பொருள். பள்ளியிலே தேர்வுத்தாளிலே கேள்வித்தாள் என்று சொல்லாமல் வினாத்தாள் விடைத்தாள் என்றுதான் சொல்ல வேண்டும். அதை நாம் பேச்சு வழக்கிலே பெரும்பாலும் கேள்வித்தாள் என்று சொல்லி வருகிறார்கள். கேள்வி என்பது கேட்கப்படுவது. இந்த வினாக்கள் கூட கேட்கப்பட்டதுதான், உங்களிடம் என்ன விடை என்று கேட்கப்பட்டதுதான். என்றாலும் அதற்கு பொருத்தமான சொல் முழுமையாக ஆகுமா என்றால் ஆகாது. அதனால் கற்றிலனாயினும் கேட்க என்றுதான் சொல்கிறேன். இந்த அதிகாரத்தில் சொல்ல போய் கற்றிலனாயினும் கேட்க. நீ படிக்கவில்லை என்றாலும் கூட நீ கேள்வி அறிவனை உடையவனாக இருக்க வேண்டுமானால் அது ஒருக்கத்தின் ஊற்றாம் துணை என்று சொல்வார். எனைத்தானும் நல்லவை கேட்க. எதுவாக இருந்தாலும் நல்ல செயல்களை, நல்ல செய்திகளை கேட்டுக்கொள்ள வேண்டும். கற்றலில் கேட்டலே நன்று என்ற இந்த குறள்களின் அடிப்படையை கொண்டு கேள்வி என்றால் காதுகளினாலே கேட்கப்படுவது என்பதை, காதுகளினாலே கேட்கப்படுகின்றவைதான் நம்முடைய உளத்தில் நிற்கும் என்பதற்காகவும் இந்த கேள்வியின் பெருமையை நாம் அறிந்து கொள்ளலாம். கல்வி என்பது ஆற்று பெருக்கை போன்றது. ஆற்று பெருக்கை அடைய வாய்ப்பில்லாதவர்கள் ஊற்று சுரப்பால் நலம் பெறுவது போன்றதுதான் கேள்வி. என்ன ஆற்று சிறப்பு, ஊற்று சிறப்பு என்றால் அந்த கொண்டு வருவதை போன்ற அந்த கல்வியினை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி பெற்றுக்கொள்ளாதவர், அதற்கு வாய்ப்பில்லாமல் போனவர், பல்வேறு காரணங்கள் இருக்கலாம். அவனை குறை சொல்லிவிட முடியாது. பல்வேறு காரணங்களால் நான் ஒரு கருத்து சொல்றேன். ஒரு குடும்பத்துல ஒரு 7-8 பிள்ளைகள் படிக்கிற காலத்துல அப்படி அவர்கள் நெசவு குடும்பம். நெசவுல மிக குறைந்த ஊதியம் தான் கிடைக்கும். அப்ப கைத்தறி நெசவுல மக்கம் என்று சொல்வார். மக்கத்தை உட்கார்ந்து கணவன் தனி ஒரு மக்கம், கணவன் ஒரு மக்கம், மனைவி ஒரு மக்கம் என்று போட்டு மக்கம் போடுவார். மக்கம் என்பது அந்த தறி இப்படி மேலே இழுப்பார்கள். அந்த பாவு நூல் இருக்கும், நேரா இருக்கிறதுக்கு பாவு நூல்னு பேரு. ஊடே சென்று வருகிற நூலுக்கு ஊடு நூல் என்று வரும். ஊடும் பாவும் போல சேர்ந்து வாழ்வோம் என்று ஒரு கவிதை வரி இருக்கிறது. ஊடும் பாவும் போல, அப்பதான் ஒரு வேட்டி ஆகும் அல்லது சேலை ஆகும், இல்லைன்னா அது நூலாவே இருக்கும். ஆகையினால ஊடும் பாவும் போல சேர்ந்து வாழ்வோம் என்று பெரியவர்களுக்கு புரியும், மாணவர்களுக்கு புரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவர்கள் தறிகளையே பார்த்திருக்க மாட்டார்கள். யாரேனும் ஒரு சிலர் பார்த்திருக்கலாம். இப்ப அதை ஒடித்து விட்டார்கள். எல்லாமே ஹேண்ட்லூம் பூரா பவர்லூம் ஆயிடுச்சு. கைத்தறிகள் பூரா இயந்திர விசைகளுக்கு தள்ளப்பட்டு விட்டது. அதனால அவரை பார்த்திருக்க மாட்டார்கள். இந்த எதற்காக சொல்ல வேண்டியது என்றால், இந்த ஊற்று சிறப்பு, அதாவது ஆற்று தண்ணீரை போல அதிகமாக அந்த எடுத்துக்கொள்ளுகிற திறன் உடையவர்களிடம் ஊற்று என்பது குறைவாக தண்ணி வரும். நீங்க அப்படியே தோண்டணும்னா தண்ணி கிடைக்காது. அந்த தண்ணி என்பது குறைவானது. அதனால அவர்களிடமிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது கருத்து. அந்த மாணவனுக்கு 7ஆம் வகுப்பு, நான் 5ஆம் வகுப்பு படிக்கிற போது அந்த பையன் 7ஆம் வகுப்பு படிக்கிறான். அவன் குடும்பத்துல மிகப்பெரிய குடும்பம், வறுமை. அதனால இந்த 2 தறிகள்ல இருந்து கிடைக்கிற 2 பேரும் அவங்க குடும்பமா சேர்ந்து உழைத்தாலும் கூட பெற முடியவில்லை. அப்பொழுது அவன் 3வது தறி ஒன்றை ஏற்படுத்தி அந்த 7ஆம் வகுப்பு பள்ளியினுடைய கல்வியை நிறுத்திவிட்டான். அவனுடைய தம்பி என்னோட படிக்கிறான். இப்ப நாங்க 2 பேரும் 9வது வருகிற போது, அதாவது 4 ஆண்டுகள் கழித்து திரும்ப அவன் 7ஆம் வகுப்பில் சேர்கிறான். அவனோடு என் தம்பி படிக்கிறான் 9ஆம் வகுப்புல. அண்ணன் 5ஆம் வகுப்பு படிக்கிற போது 7ஆம் வகுப்பு படித்தவன் 4 ஆண்டுகளில் கடுமையாக உழைத்து அவன் நிறைய பொருள் சேர்த்து கொடுத்து அந்த குடும்பத்தை மேலேற்றியவுடன் மீண்டும் கல்வியை தொடங்குகிறான். அதுதான் ஊக்கம் என்பது. அந்த ஊக்கம் இல்லை என்றால் அந்த குடும்பத்தையும் நிலைநாட்டி விட்டான். கல்வியை விடக்கூடாது என்று மற்றவர்களெல்லாம் கேலி பேசுவார்களே என்று எண்ணாமல்
அந்த தலைமை ஆசிரியரிடம் கெஞ்சி கூத்தாடி பெற்றோர்கள் எல்லாம் சேர்ந்து அவன் இது மாதிரி வறுமையான சூழ்நிலையிலே அவன் தறியை ஏற்றுக்கொள்ள வேண்டிய சூழல் இருந்தது. இப்பொழுது குடும்பம் ஓரளவுக்கு நன்றாகிவிட்டது. மீண்டும் கல்வி பயில விரும்புகிறான். ஏனென்றால் சேர்ப்பதற்கு பயப்படுவார்கள். அவன் 7ஆம் வகுப்பு படிக்கின்ற மாணவர்களோடு இவன் 11ஆம் வகுப்பு படிக்க வேண்டிய சூழல்ல 7ஆம் வகுப்புல சேர்றான். அந்த வயது வித்தியாசம், முதிர்ச்சி தெரியும் இல்லையா மாணவர்களுக்குள்ள. அதுக்காக கெஞ்சி கூத்தாடி அதை சேர்த்து கொண்டார்கள் என்பது வரலாறு, உண்மையான வரலாறு. அவன் படித்து மேலேறி வந்தான் என்பது வரலாறு. அதான் கல்வியின் சிறப்பை நாம் எந்த அடிப்படையில் பார்த்தாலும் அவன் மேலேற வேண்டும் என்பதுதான் கருத்து. முதல் குறள், செல்வத்துள் செல்வம் செவி செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை என்று சொல்கிறார். இது அணி இலக்கணத்திலே சொல் பொருள் பின் வருநிலை அணி என்று சொல்லப்படும். ஒரு சொல்லே மேல் வகுப்புக்கு போகிற மாணவர்கள் இதை கற்றுக்கொள்வீர்கள். இலக்கண பாடத்தில் வரும். ஒரு சொல்லே திரும்ப திரும்ப வருமானால் சொல் பொருள் பின்வரு நிலை அணி. சொல்லும் பொருளும் ஒன்றாக சேர்ந்து வருமானால் சொற்பொருள் பின்வரு நிலை அணி என்று வரும். அந்த வகையிலே இந்த செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை என்பதிலே 5 முறை அந்த செல்வம் என்கிற தொடர் வருகிற சொல் வருவதனாலே அதை சொல் பொருள் பின்வரு நிலை அணி என்று சொல்கிறோம். எல்லா இடங்களிலுமே செல்வம் என்பது ஒரே பொருளை தருவதனாலே இதற்கு சொல் பொருள் பின்வரு நிலை அணி என்று சொல்கிறோம். இது ஒன்றும் பெரிய இலக்கணம் கற்பது ஒன்று பெரிதென்று, மிகவும் எளிதானதுதான். ஆன்றோர்களாலும் சான்றோர்களாலும் பெரியவர்களால சொல்லப்பட்ட செல்வங்கள் அனைத்திலும் முதன்மையான செல்வம் செவி செல்வம் தான் என்று இங்கே சொல்லுகிறார். செவி செல்வம் என்பது மற்ற செல்வங்களில் ஒன்றாவது இல்லை. இதுதான் முதன்மையான செல்வம், தலைமையான செல்வம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அருளுடைமையில அருட்செல்வம் செல்வத்து செல்வம் என்று அங்கே சொல்லுகிறாரே என்று சொன்னால், பொருளை முதன்மையான செல்வமாக கருதுகிறவர்களுக்கு சொல்லப்பட்ட செய்தி அது. பொருட்செல்வத்தை விட அருட்செல்வம் உயர்ந்தது. நீங்கள் பொருட்செல்வம் உடையவர்களாக இருப்பீர்களே ஆனால், இரக்கம், மனதிலே ஈரம் கசிந்து பிறருக்கு அந்த உங்களுடைய பொருளை வாரி வழங்க வேண்டும் என்று, அல்லது தக்க வழியிலாவது செலவு செய்ய வேண்டும் என்பதற்காக, அந்த நீட்சிக்காக சொல்லப்பட்டது. அருட்செல்வம் பொருட்செல்வம் என்பவற்றுள் எது தலைமையான செல்வம் என்று பார்த்தால் அருட்செல்வம் தான் தலைமையானது என்பதற்காக நாம் 25வது அதிகாரத்திலே அருளுடைமையிலே அருட்செல்வம் தான் செல்வத்து செல்வம் என்று பார்த்தோம். பொருட்செல்வம் பூரியார்கள், பொருள் இழிந்தவர்கள், பூரியார் என்றால் இழிந்தவர்கள் என்று பொருள். பூரியார் கண்ணுமுட என்று சொன்னால் அவர்கள் இழிந்தவர்களிடையும் பொருட்செல்வம் இருக்கும். எல்லாரிடமும் பொருட்செல்வம் இருக்கும் என்றாலும் இழிந்தவர்களிடத்திலும் பொருட்செல்வம் இருக்கும். ஆனால் அருட்செல்வம் தான் தலைமையானது என்பதை அங்கே குறிப்பிட்டார். இப்ப இங்கே கேள்வி செல்வம் தான் உயர்ந்தது என்று சொல்வதன் நோக்கம் என்ன, தலைமையானது என்று சொல்வதன் நோக்கம் என்றால், இது கற்றவர்கள் கல்லாதவர்கள் அனைவருக்குமே, இப்ப படித்தவர்கள் இப்ப நிறைய பேர் இங்க இருக்கீங்க. இப்ப உங்களுக்கு நான் சொல்வது ஏற்கனவே பல செய்திகளை கேட்டு அறிந்து வைத்திருப்பீர்கள், அல்லது இதை விட இன்னும் கூடுதலான செய்திகளும் உங்களுக்கு நிறைய தெரிந்திருக்கும். அதை மீண்டும் நினைவுபடுத்திக் கொள்வதற்காக இங்கே அமைந்திருக்கிறீர்கள். அதுதான் பழங்காலத்திலே இருந்த ஒரு நல்ல செய்தி. மிகப்பெரிய பண்டிதர்கள் எல்லாம் கூட கீழே உட்கார்ந்திருப்பார்கள் என்றாலும் அவர்கள் செய்வதை சொல்வதை நன்றாக உள்ளத்தில் வாங்கி அதை மதிப்பீடு செய்வார்கள். என்னென்ன செய்திகளையும் கூடுதலாக சொல்லியிருக்கலாம் என்று கூட மனதிலே கொள்வார்கள். அந்த காலங்களிலே தலைமையாக போடுகிறவர்கள், அந்த ஒரு இலக்கிய கூட்டத்திற்கு தலைமையாக போடுகிறவர் பேசுகிறவரை விட ஆழ்ந்த நுண்மான் நுழைவுளம் உடையவராகத்தான் ஒருவரை தலைவராக போடுவார்கள். அப்படி போடும்போது அவர் சொன்ன செய்திகளை எல்லாம் திரும்பவும் அவர் சொல்லுவார்.
திரும்பவும் சொல்லி காட்டுவார். இப்படி இப்படிலாம் சொன்னார் என்று அதை நயமாக சொல்லி காட்டுகிற விதமாக அந்த தலைமையில் இருப்பவர் சொல்வார். அவர் நுண்மான் நுழைவுளம் உடையவர்களை தலைவராக போட்ட காலம் அது. இன்னமும் கூட சில செய்திகளை இந்த இடத்தில் இப்படி சொல்லியிருந்தால் நல்லது என்று சொல்லுவார். அதை அவர்கள் அதுக்காக கோபித்துக் கொள்ள மாட்டார்கள். பேசுகிற பெருமக்கள் கோபித்துக் கொள்ள மாட்டார்கள். ஏனென்றால் இந்த கேள்வி செல்வத்தில் இந்த செய்திகளையும் நீங்கள் கேட்டு உணர்ந்தால் நல்லது என்பதை அங்கே நேயர்களாக பார்வையாளராக உள்ளவர்கள் அதை ரசிப்பார்கள். இப்ப அந்த செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் குரலை விட்டுறக்கூடாது. செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் இச்செல்வம் செவி செல்வம். செல்வத்துள் எல்லாம் தலை என்பது முதன்மையானது. எல்லா செல்வங்களிலும் முதன்மையான செல்வம் செவி செல்வம் என்பதை இந்த குரலிலே மிக அழகாக சொல்லுகிறார் என்பதை பார்க்கிறோம். அப்புறம் கல்வி என்று வருகிற போது கேடில் விழி செல்வம் என்று சொன்னாரே என்று ஒரு கேள்வி வர வேண்டும். கேடில் விழி செல்வம் கல்வி என்று நம்ம குறிப்பிட்டார்கள் அல்லவா? இது உள்வாங்கக்கூடியது. அதுலேயும் பல மணிகள் கோத்ததை போன்ற இப்ப சான்றோர்கள் பெரியவர்கள் கற்று அறிவு துறை போகியவர்கள் அவர்கள் கற்ற கல்வியிலிருந்து பல்வேறு முத்துகளை உதிர்க்கிறார்கள். இந்த கேள்வி செல்வத்தின் மூலமாக அவர்கள் கூறுகிற முத்துக்களை, அவர்கள் சொல்லுகின்ற முத்தான செய்திகளை நாம் கோர்வையாக கோற்று உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். இந்த 2 காதுகளிலுமாக பெற்று உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் என்பதனாலே தான் கேடில் வெளிச்செல்வம் கல்வி. அந்த கல்வி துறை போய வல்லவர்கள் சொல்வதனாலே அதை நாம் படிக்கவில்லை. படிக்காத நாம் அதை கேட்டால் நமக்கு மிகவும் பயனுடையதாக இருக்கும், சிறந்த செல்வமாக இருக்கும் என்பதனாலேதான் செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் மற்ற செல்வங்களிலெல்லாம் தலைமையான செல்வம் என்பதை இந்த குறளிலே சொன்னார் என்பதை அறிவோமாக. அடுத்து நாம் 2வது குறளுக்கு செல்லுகிறோம். செவிக்கு உணவு இல்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும் என்று சொல்கிறார். செவிக்கு உணவு இல்லாத போது, செவிக்கு உணவு என்றால் என்ன? கற்றுத்துறை ஊகிய சான்றோர்கள் அவர்கள் பெற்ற இந்த செல்வத்தை நமக்கு வழங்குகிறார்கள். அதை நாம் செவியின் வழியாக கேட்டு பெறுவதை உணவு என்று திருவள்ளுவர் சொல்கிறார். அறுசுவை உணவை எப்படி நாம் நாவினாலே சுவைத்து உள்ளே தள்ளுகிறோமோ, அதுபோல் அந்த கருத்துக்களை அந்தந்த கருத்துக்களை எப்படி அவர்கள் சொல்லுகிறார்களோ அதை உள்வாங்கிக் கொள்ளுதல் என்பதை உணவு என்று சொல்ற, செவிக்கான உணவு என்று. செவிக்கு உணவு இல்லாத போது செவிக்கு உணவு, அதாவது கூட்டம் முடிஞ்சிருச்சு, இடைவேளை வந்துருச்சு, நம்ம போய் அப்ப கொஞ்சம் உணவு அருந்தி கொள்ளுங்கள், வயிற்றுக்கும் ஈயப்படுங்கிறார். நிறைய போற்றாத, கொஞ்சமா போட்டுக்கோ அப்படிங்கிறது தான் ஈயப்படும். சிறிது ஈயப்படும், கொஞ்சம் போட்டுக்க, அப்புறம் திரும்ப உட்காந்துக்க என்று. இப்ப முதல் 2 பிரிவேளையின் போது உங்களுக்கு 2 வகுப்பு முடிஞ்சுது மாணவர்களுக்கு. இடைவேளை ஒரு 10 துளி விடுகிறார்கள். அப்ப என்ன பண்ணுவான், ஏதாவது ஒரு சிற்றுணவு, அதாவது தீனி என்று சொல்கிறார்களே, அதை ஏதாவது ஒன்று போட்டுட்டு அவசரமாக அந்த 10 மணி துளிக்குள்ளாக மறுபடியும் மணி அடித்து விடும் என்று விரைவாக ஓடி வந்து வகுப்பறையில் உட்காருகிறோம் அல்லவா? அதை போன்றதுதான் சிறிது வயிற்றுக்கு ஈயப்படும். இப்ப திரும்ப 3வது பிரிவேளையில் உள்ள பாடத்தை நாம் கேட்க தயாராக இருக்கிறோம். அதை போலத்தான் இந்த இலக்கிய சுவையை நுகர்வதனாலே இதை மிக பெரிதாக சொல்ற. கேள்வி செல்வம் என்பது ஏதோ பொழுதுபோக்கு என்று கருதிவிடக்கூடாது. அது பொழுதை பொன்னாக்கும் பொழுதாக நாம் கருத வேண்டும். ஏதோ பொழுதுபோல உட்கார்ந்துருக்கிறேன், திரைப்படத்துல போய் பொழுதுபோல உட்கார்ந்துருக்கிற மாதிரி நினைச்சிட முடியாது. அது பொழுதுபோக்குவது. இங்கே பொழுதை போக்குவது என்று கேள்வி சுவையை நாம் கூறு சீட்டி நாம் கேட்டு அறிந்து கொள்கிறோம் என்பதுதான். பொழுதை பொன்னாக கழிக்க வேண்டும். வேறு ஏதோ இடங்களுக்கு சென்று விடாமல் இந்த மண்டபத்துக்குள்ளே புகுந்து இந்த கேள்வியை நுகர வேண்டும் என்று கருதினார்களே, அவர்களை போற்ற வேண்டும் என்பதுதான் இதிலே கிடைத்த கருதி. ஈயன் கிளவி இழிந்தோன் மேற்றே என்று தொல்காப்பியர் சொல்வார். 928வது நூற்பாது என்பதை சொல்லி
நாம் அடுத்த குறளுக்கு செல்லலாம். மீண்டும் அந்த குறளை பாருங்கள். செவிக்கு உணவு இல்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும். எல்லாம் அப்படியே மனசுக்குள்ள பதிச்சிடணும். செவிக்கு உணவு இல்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும். மூன்றாவது, செவி உணவில் கேள்வி உடையார் அவி உணவில் ஆன்றாரோடு ஒப்பர் நிலத்து. செவி உணவில் கேள்வி உடையார், அது செவிக்கு நல்ல உணவாகி உயர்ந்த கேள்வியை விடாமல் கேட்டு இன்புற நினைப்பவர், வகை வகையாக சுவை சுவையாய் ஆக்கி உண்ணும் வகையில் வழங்கும் இடங்களை தேடி தேடி உண்ணும் ஊன் சுவை விருப்பரோடு ஒப்பானவர் ஆவார் என்று சொல்லுகிறார். எனக்கு நண்பர் ஒருத்தர் இருந்தார். அவர் என்ன பண்ணுவாருன்னா, புதுக்கோட்டையில ஒரு 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 உணவகத்தினுடைய பேர் சொல்வார். அங்க போனா ரவா தோசை முருகலா போடுவான். எல்லா இடத்துலயும் ரவா தோசை போடுவோமா, இல்லை அங்க நீங்க ஒரு நாள் வந்து சாப்பிட்டு பாருங்க, அதுல அவங்க அந்த டேஸ்டே தனியும்பார். அவர் சொல்ற வார்த்தை அது தனி. அதற்கு அவன் வைக்கிற வெஞ்சனங்களும் அப்படி இருக்கும். அப்புறம் இன்னொரு ஊர் சொல்லி அந்த ஊர்ல இந்த கடைகளுக்கு போனா என்ன என்ன பொருள் கிடைக்கும் என்று ஒவ்வொரு உணவுப் பொருள்களுடைய பெயர்களாக சொல்லுவார். அதே போல நாம இந்த இந்த காதிலேயே கேட்ட செய்திகளை நாம் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்கிற போது இந்த பாடலுக்கு இப்படி அவர் ஒரு கருத்து சொன்னார் பாருங்கள், அது எவ்வளவு அழகு என்று சொல்ல வேண்டும் என்று ஒப்பு உவமைக்காக இந்த கருத்தை அவர் சொல்லுகிறார். செவியில் சுவை, செவி உணவில் கேள்வி உடையார் எப்படி இருப்பாங்களா, அவி உணவில் ஆன்றாரோடு ஒப்பர் நிலத்து. இந்த அதாவது வெந்த பண்டங்களை உண்பவர்கள் எப்படி சுவைத்து ரசித்து உண்கிறார்களோ அதை போல இந்த செவி உணவில் கேள்வி உடையவர்கள் வந்து இந்த இலக்கிய சுவையினை மிகவும் விரும்பி வேண்டி உண்பார்கள் என்பதை, இந்த செவி உணவில் இலக்கிய சுவையை அருந்துவார்கள் என்பதை இப்படி நயமாக இந்த குறள் மூலமாக சொல்லுகிறார். இங்கே செவி உணவு தருவாரும் பெறுவாரும் நேருக்கு நேர் இருந்து கொள்வார் அல்லரோ, அறிவியல் வழியால் வாய்த்த வானொலி காணொளி எனினும் சொல்வாரும் கேட்பாரும் உள்ளனர் அல்லரோ என்பது உரையாசிரியருடைய கருத்து. வானொலி மூலமாக பல செய்திகளை நாம் கேட்டறிந்தோம். அதன் பிறகு அந்த மின் தொடர்பு இல்லாமலே வந்த டிரான்சிஸ்டர், அதுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல தமிழ்ல எனக்கு, அந்த டிரான்சிஸ்டர் மூலமாக நாம் நிறைய செய்திகளை கேட்டிருக்கோம். பின்னாலே ஏற்பட்ட அறிவியல் வளர்ச்சி மூலமாக வீட்டுக்கு வீடு தியேட்டர் வந்து விட்டது தொலைக்காட்சி மூலமாக. இப்பொழுது இந்த அலைபேசியின் மூலமாக எத்தனை ஆயிரம் கிலோமீட்டருக்கு அப்பால் இருப்பவர்களும் அதை கேட்கிற மாதிரியான நுணுக்கம் வந்து விட்டது. இன்னும் இந்த பரிணாம வளர்ச்சியிலே இன்னும் என்னென்னவெல்லாம் அறிவியல் கண்டுபிடிப்புகள் நிகழப்போ எல்லாமே இது கல்வியினுடைய வளர்ச்சி தான். அதை நாம் நல்ல வழியில் செலுத்த வேண்டும் என்பதுதான் கருத்து. அந்த வகையில் செவி உணவில் கேள்வி உடையார் அவி உணவில் ஆண்டாரோடு ஒப்பர் நலத்து என்பது இந்த குறள் தரும் செய்தி. அடுத்து 4வது குறள். கற்றிலன் ஆயினும் கேட்க அகுது ஒருவருக்கு உர்க்கத்தின் ஊற்றாம் துணை. படிக்காம விட்டுட்டோமே, படிக்கிற காலத்துல நாம படிக்காம விட்டுட்டோமே என்று சொன்னால், இப்போ இந்த மாதிரி அரங்கங்கள் இருக்கின்றன. அப்படி அந்த அரங்கங்களில் சென்று கேட்டுக்கொண்டால் அது தங்களுடைய வாழ்க்கையில் உர்க்கத்தின் ஊற்றாம் துணை. அதாவது இந்த உர்க்கம் என்பதற்கு 2 வேறு கருத்துகள் பொருள்கள் இருக்கின்றன. அதாவது உர்க்கத்தின் ஊற்றாம் துணை என்பதற்கு மழை பெய்து நெடுநாளாய் பூமி வறண்டும் ஆற்றோட்டமின்றியும் ஊற்று தோண்டி இன்றியமையாத குடிநீரை கொண்டு பருகுவது போன்றது என்று ஆற்று பெருக்கற்று அடிசூடு மண்ணாலும் அவ்வாறு ஊற்று பெருக்கால் உலகூட்டும் என்னும் நல்வழி பாடல் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அத மழை இல்லாத காலத்தில் ஊற்று தோண்டி அதிலிருந்து ஊற்றை பறித்து அதிலிருந்து நீரை அருந்துகிற ஒரு செய்தி. இது ஒரு கருத்து. உர்க்கத்தின் ஊற்று என்பதற்கு அப்படி ஒரு பொருள். இங்க உர்க்கத்தின் என்பதற்கு வேறொரு பொருளும் தருகிறார். ஒருவனுக்கு உலகியல் துறையிலேனும் ஆதனியல் துறையினேலும். ஆதனியல் துறை என்றால் என்ன?
இரண்டு கருத்துல. ஒன்று, இந்த கேள்வி அறிவின் மூலமாக ஒருவனுக்கு உலகியல் அறிவு, உலகியல் துறையில ஏற்பட வேண்டிய அறிவு. இரண்டாவது, ஆதனியல் துறை. ஆதனியல் என்பது ஆன்மீகம் என்று சொல்லுகிறோம், அது நம் சொல் இல்லை. அதற்கு பாவாணர் ஆதனியல் என்று மொழிபெயர்த்திருக்கிறார். அது ஆங்கிலத்திலேயே சொன்னால் ஸ்பிரிச்சுவல் என்று சொல்லுகிறார். அந்த அடிப்படையிலே ஆதனியல் ஆதனியல் அதை ஆன்மீகம் என்று கொள்ளுங்கள். இந்த இரண்டு துறையிலேயும் தளர்ச்சி வருகிற போது இந்த இன்னார் இப்படி சொன்னாரு என்று அந்த சான்றோர் சொன்னது நமக்கு சரியான வழிகாட்டும். அதுதான் ஊற்றுகோல், அதாவது ஒர்க்கத்தின் ஊற்றாம் துணை. தளர்ச்சி ஏற்படுகிற விடத்து நம்முடைய மனம் தளர்ச்சி அடைந்து சோர்வடையாமல் இருப்பதற்கு இவன் ஏற்கனவே கற்றிருந்த கல்வி இல்லை என்றாலும் கேள்வியின் மூலமாக, இதான் கேள்வி, கேள்வியின் மூலமாக, அதாவது கேட்டறிதல் மூலமாக அந்த சொற்பொழிவை, இலக்கிய நயத்தை, அதில் உள்ள சாறுகளை, அதாவது அதில் உள்ள இன்றியமையாத கருத்துகள் இவனுடைய வாழ்க்கைக்கு துணையாக இருப்பது, அதுதான் ஊற்றுக்கோள். அதான் உர்க்கம். உர்க்கம் என்பது தளர்ச்சி வந்த இடம். தளர்ச்சினா என்ன அப்படின்னா, அது பல்வேறு நிலைகள்ல அந்த தளர்ச்சி வரும். ஒரு மனிதனுக்கு வறுமையினால தளர்ச்சி வரும், அறியாமையினால தளர்ச்சி வரும், இழப்பினாலே, ஏன்னா பொருள் இழப்போ அல்லது வேறு ஏதேனும் இழப்பினாலும், இப்படி நோயினாலேயும் தளர்ச்சி ஏற்படும். வேலைக்கு செல்ல முடியாது, அதனால பல்வேறு குறைபாடுகள் வரும். அப்ப எப்படி சமாளிக்கிறது என்பதையெல்லாம் நம்முடைய நூல்கள் பறக்க பேசுகின்றன. அதை இவன் கற்றறியாமல் இருந்தால் கூட தளர்ச்சி என்றால், உர்க்கம் என்றால் தளர்ச்சி என்று பொருள். தளர்ச்சி என்றால் என்ன என்றால், வறுமை ஒரு தளர்ச்சி, நோய் ஒரு தளர்ச்சி, அதன் பிறகு இவன் அறியாமையில் இருப்பதும் ஒரு தளர்ச்சி. இப்படி பல்வேறு விதமான தடுமாற்றங்கள் மனதிலே ஏற்படுகிற போது அது இவனுக்கு ஒரு ஊன்றுகோலாக இருப்பது எது என்றால் அதுதான் கேள்வி செல்வம் என்பதனாலே கேள்வி செல்வம் தலைமையானது என்பதை நாம் மீண்டும் மீண்டும் உணர்ந்து கொள்ள வேண்டும். கற்பதற்கு வாய்ப்பற்றவனாக இருந்தாலும் கேள்வியறு பெறுபவனாக அது வான் வறண்ட காலத்து ஊற்றுக்கோல் போல் பயன் செய்யும் என்பதனாலே இதை நாம் கல்வி, கல்லாமை, கேள்வி, அறிவுடைமை என்று இந்த 4 அதிகாரங்களிலேயும் கல்வியினுடைய சிறப்பைத்தான் சொல்கிறார். இந்த 4 மட்டுமன்று, இந்த 4 மிக இன்றியமையாத கல்விக்கான அதிகாரங்கள், இந்த 40 குறள்களும். இவை தவிர கடவுள் வாழ்த்திலிருந்து கடைசி ஊடல் வகை வரைக்கும் உள்ள எல்லா இடங்களிலேயும் கல்வி இருக்கிறது. நாம் அறிந்து கொள்ள வேண்டிய வாழ்க்கை முறையில் அதுதான் இந்த நூலே வாழ்வியல் நூல் என்று நம்முடைய பெரியவர்கள் சொல்லுகிறார்கள். எல்லா இடங்களிலும் வாழ்க்கை தத்துவங்கள் நிரம்ப வழிந்து இருக்கின்றன. என்றாலும் கூட இந்த 4 மிக இன்றியமையாத கல்வி தொடர்பான கருத்துக்களை சொல்வதனால இந்த 4 தலைமை பெறுகின்றன என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். கற்றிலனாயினும் கேட்க, கற்றிலனாயினும் கேட்க அஃது ஒருவருக்கு ஒர்க்கத்தின் ஊற்றாம் துணை என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். அடுத்து நாம் செல்ல வேண்டியது 5வது குறள். இழுக்கல் உடையுழி ஊற்றுக்கோல் அற்றே ஒழுக்கமுடையார் வாய்ச்சொல். இப்ப இந்த 4வது குறள் கற்றிலனாயினும் கேட்க என்பதற்கு 74, 231, 533, 570, 1144 என்கிற 5 குறள்களையும் இணைத்து படிக்கிற போது இதை 2 நாள் நடத்த வேண்டும். 2 நாள் 2 அரை மணி நேரம் இல்லை, அவ்வளவையும் ஒப்பிட்டு காட்ட வேண்டும். இந்த நான் இப்ப சொன்னேன் 74, 231, 533, 570, 1144 இந்த 5 குறள்களையும் இணைத்து நாம் படித்தால் அதுக்கு ஒரு மிக நீண்ட தொடராக செல்லும். அதற்கு அடுத்தது 5வது குறள். இழுக்கல் உடையுழி ஊற்றுக்கோல் அற்றே ஒழுக்கமுடையார் வாய்ச்சொல். நல்லொழுக்கமும் நற்பண்பும் நல்ல வழிகாட்டுதலும் ஒருங்கமைந்த ஆண்டோரும் சான்றோரும் பெருமக்கள் கூறும் மெய்மை அமைந்த சொல்தான் ஒழுக்கம். இதுல
கல்வி, கேள்வி, அறிவுடைமை, அதோடு ஒழுக்கம் சேர வேண்டும். எல்லாம் சேர்ந்தால் கிடைப்பது நமக்கு நேர்மை, வாய்மையோடு நேர்மை. இந்த இந்த அனைத்தும் அறம் என்கிற ஒரு கட்டுக்குள் நூல் முழுமையும் பாதி இருப்பதை நாம் உட்கொள்ள வேண்டும் என்பதனாலேதான் இந்த நூல் அறநூலாகிறது. இந்த மிக சிறப்பான அழகான இந்த ஐந்தையும், அதாவது கல்வி, கேள்வி, அறிவுடைமை, வாய்மை, இதோடு ஒழுக்கம், இந்த ஐந்தும் சேர்ந்ததற்குத்தான் நேர்மை என்று பொருள். இந்த நேர்மை தான் கடவுள். கடவுளை எங்கெங்கேயோ போய் தேட வேண்டியதில்லை, கடவுள் நம்ம கூடவே இருப்பார். இந்த நேர்மை என்கிற ஒன்றில் நாம் லயித்து விட்டால் கடவுள் நம்முடன் இருப்பார். எங்கும் தேடி அலைய வேண்டியதில்லை. இதையெல்லாம் நம்முடைய பெரியவர்கள் திருமந்திரத்திலே சொல்லி வைத்திருக்கிறார். திருமந்திரம் மற்ற இலக்கியங்கள்ல எல்லாம் இந்த செய்திகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. நாம் அதை மறந்துவிட்டு அவ்வப்போது மறந்து விடுகிறோம். மனிதர்களாக பிறந்த பயன் அவ்வப்போது மறந்து விடுவதனாலே தான் நாம் ஞானிகளை பற்றி ஒழுக வேண்டும் என்பது மிக இன்றியமையாத கருத்து. அதிலே இழுக்கல் உடையுழி ஊற்றுக்கோள் அற்றே ஒழுக்கமுடையார் வாய்ச்சொல். நம்முடைய வாழ்க்கையில பல்வேறு நிலைகளிலே நாம் வழுக்குவதற்கு காரணமாகிவிடும். இப்ப நம் வீட்டில் உள்ள நம்முடைய மக்கள் சில நேரங்களில் ஒரு ஒரு தீய செயலை செய்துவிட்டு வந்து விடுகிறார். அப்படி வருகிற போது நாம் நடுவுநிலைமை காக்க வேண்டும். அதுதான் நேர்மை. இப்ப பாசி படர்ந்த பகுதியில் காலை வைத்து விட்டால் அது வழுக்கும். இப்போ இந்த கொல்லிமலை போகிற போது ஒரு சுருக்கு வழி ஒன்று இருக்கிறது, சுருக்கமாக செல்லுகிற வழி. அந்த வழியை செல்வதற்கு கையிலே ஒரு ஊன்றுகோல் வைத்து செல்வார்கள். இளைஞர்களாக இருந்தாலும் அது ஒரு ஊன்றுகோலை ஊனி அந்த இன்னொரு கையினாலே அந்த பகுதியை பிடித்து மேலே ஏறுவார்கள். இப்போ அந்த பகுதியெல்லாம் இருக்குதா என்று தெரியல. நான் சொல்ற ஒரு 40-50 ஆண்டுகளுக்கு முன்னாலே அந்த தனி வழி இருக்கிறது, சேந்தமங்கலம் சென்று செல்லுகிற வழி. அதற்கு இப்பொழுது ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்னாலே அதுக்கு சாலை வசதி செய்து கொடுத்து விட்டார்கள். சாலை வசதி இல்லை என்றாலும் அது கொஞ்சம் நலமாக சென்று திரும்புவதற்கான வழி. நான் சொல்லுகிற வழி வேறொரு வழி. அந்த வழியிலே செல்கிற போது அந்த ஊன்றுகோலை ஊன்றி செல்வார்கள். வழுக்கு நிலத்திலே ஊன்றுகோலை வைத்து செல்வார்கள். இப்படியெல்லாம் இத்தனை இடர்பாடுகளிடையே ஊன்றுகோல் எப்படி பயன்படுகிறதோ அதேபோல் நம் வாழ்க்கையில் பிழைபட நடக்கிற போது சின்ன சின்ன குற்றங்கள் செய்திருப்பார்கள். அந்த குற்றங்கள் அவர்கள் அனுபவிப்பதற்கு நாம் உதவ வேண்டுமானால் அப்பொழுது அவனுக்கு துன்பமாகத்தான் தெரியும். ஆனால் அவன் மீண்டும் அந்த துன்பத்தை ஏற்படுத்தி கொள்ளாமல் தீதும் நன்றும் பிறர் தர வாரா அப்படிங்கிற அந்த 2வது வரிய கணியன் பூங்குன்றான 2வது வரி எப்பொழுதும் மனதிலே நிற்குமாறு செய்ய வேண்டும். அந்த குழந்தைகளுக்கு, மக்களுக்கு செய்ய வேண்டும். அப்பதான் தவறு செய்யாமல் இருப்பார்கள், நேர்மையாக வாழ கற்றுக்கொள்வார்கள். நமக்கு எனக்கு நோய் வந்தது என்றால் அதற்கு நான் தான் பொறுப்பு. மழை பெய்தது அல்லது அதில் சேரவில்லை என்றெல்லாம் காரண காரியங்களை தேடிக்கொண்டிருக்க கூடாது என்பதனால இந்த ஊற்றுக்கோள் இழுக்கல் உடையுழி உண்டானால் ஊற்றுக்கோள் எப்படி அது உதவுகிறதோ அதை போல நாம் ஒழுக்கமுடையார் வாய் சொற்களை கேட்டு பயன்பெற வேண்டும் என்பதுதான் இதனுடைய கருத்து. அதனை தடுத்து நிறுத்துவது ஊன்றுகோல். இதனை நம்முடைய வாழ்க்கைய வழுக்கலில் தாங்களின்றி வீழ்ந்தால் உறுப்பு குறையும், உயிர் ஓடியும் ஏற்படும். நல்லா பெரிய பைக் வாங்கி கொடுத்துருவோம் லட்சக்கணக்கில் காசு போட்டு. இப்போ ஒரு துள்ளுந்து வந்திருக்கிறது, பின்னாலே உயரமாக இருக்கும். அந்த துள்ளுந்தில் சென்று மரத்தில் மோதி மாண்ட செய்திகள் அடிக்கடி வந்த வண்ணம் இருக்கின்றன. அதே போல் அந்த உறுப்பு குறை ஏற்பட்டதும் உண்டு, அந்த ஸ்பாட் அவுட் அந்த இடத்திலே காலியானவர்களும் உண்டு. இதையெல்லாம் தடுக்க வேண்டுமானால் அதான் மூத்தோர் சொல் வார்த்தை அமிர்தம். இதெல்லாம் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. ஏன் இதற்கு எப்ப கேள்வி கேட்கணும்? உனக்கு பாடத்துல புரியாத செய்திகளை கேள்வி கேட்கணும். இதுலயும் கேட்கலாம். எப்ப கேட்கலாம்னா மூத்தோர் சொல்ற செய்திகளை முடித்து விட்டு வந்தால் அதுவே உனக்கு அனுபவமாகிவிடும். இவர் திரும்ப வந்ததுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை. அதனால நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற
இன்ப துன்பங்களை எப்படி நாம் பட்டறிவின் மூலமாக நாம் உணர்ந்து கொள்ள முடியும் என்பதை சொல்லுவதுதான் இழுக்கல் உடை ஒழி ஊற்றுக்கோல் அற்றே ஒழுக்கமுடையார் வாய்ச்சொல்